மீசான் டிவியின் தமிழ் பேசும் உறவுகளை அன்போடு வரவேற்றுக் கொள்கிறோம். 37 கோடியே 70 லட்சம் பொறுமதியான ஹேஷ் போதைப் பொருளோடு பல்கலைக்கழகத்து மாணவன் அதிரடியாக கைது செய்யப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. அமெரிக்காவில் இலங்கை தேர்தலுக்கு நேர்ந்த கதி என்ற பல்வேறு செய்திகளோடு சசிந்திர ராஜபக்ச உள்ளிட்ட 2 உயர் அதிகாரிகளுக்கு எதிராக லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவினர் அதிரடியாக குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்த சம்பவம் அரசியல் வட்டத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு என்ற பல்வேறு செய்திகள் தான் இன்றைய பதிவு. வாங்க வீடியோக்குள்ள போகலாம், விரிவாக பார்க்கலாம். கட்டுநாயக்க விமான நிலையத்தில் வைத்து 37 கோடியே 70 லட்சம் பொறுமதியான ஹேஷ் போதைப் பொருளோடு 23 வயது மதிக்கத்தக்க பல்கலைக்கழகத்து மாணவர் ஒருவர் அதிரடியாக சுங்க திணைக்களத்தினரால் அதிரடியாக கைது செய்யப்பட்ட சம்பவம் பதிவாகி இருக்கு. குறித்த பல்கலைக்கழகத்து மாணவன் டொமினிகா நாட்டைச் சேர்ந்தவர், அந்த பிரஜா உரிமை பெற்றவர் என்ற ஒரு விஷயமும் இப்போது பேசப்படுது. 37 கோடியே 70 லட்சம் பொறுமதியான போதைப் பொருட்களை எப்படி சூட்சமமான முறையில் இந்த குறித்த மாணவன் கடத்திருக்கிறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, $206 செலுத்தி விமான நிலையத்தின் கோல்ட் ரூட் என்று சொல்லப்படுகின்ற முனைய வழியாகத்தான் இந்த போதைப் பொருளை கடத்துவதற்கான முயற்சியை எடுத்திருக்கிறாரு. சமயம் பார்த்து சுங்க அதிகாரிகள் மோப்பம் பிடிச்சி கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. குறித்த பல்கலைக்கழகத்து மாணவன் கனடால போதைப் பொருட்களை பெற்றுக்கொண்டு துபாய் வழியாகத்தான் இலங்கைக்கு சேர்ந்திருக்கிறாரு. இப்போது சுங்க அதிகாரிகள் மேலதிக விசாரணைக்காக போதை தடுப்பு பிரிவினரிடம் குறித்த மாணவனை ஒப்படைச்சிருக்கிறாங்க. கனடால சிக்கல்ல, துபாயிலையும் சிக்கல்ல, இலங்கையில சிக்கியிருக்கிறாரு. பல்கலைக்கழகத்து மாணவனுக்கு எதுக்கு இந்த தொழில் அப்படின்ற ஒரு கேள்விதான் இப்போது எழ ஆரம்பிச்சிருக்கு. இங்க இந்த குறித்த மாணவனோடு இலங்கை நாட்டுல யாராவது லிங்க்ல இருக்கிறாங்களா, நெட்வொர்க்ல இருக்கிறாங்களா அப்படின்ற ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கணும். ஒரு 23 வயது மாணவன் தைரியமாக 37 கோடியே 70 லட்சம் பொறுமதியான ஹேஷ் போதைப் பொருளை நாட்டுக்குள்ள வந்ததாக இருந்தா நிச்சயமாக இதுக்கு பின்னால் ஒரு நெட்வொர்க் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. எனவே எய்தவன் இருக்க அம்பனோவானேன் என்பது போல இங்கு அதுக்கான துணை போறவங்க யாராவது இருந்தா அவங்களுடைய வேரையும் அறுத்துட்டா அது ஆரோக்கியமாக இருக்கும் என்பதுதான் மீசான் டிவியினுடைய பார்வை. கடவத்த பகுதியில மற்றொரு சுற்றி வளைப்புல 10 கோடி பொறுமதியான ஐஸ் போதைப் பொருளை ஒரு முச்சக்கர வண்டியில கடத்திய ஒரு ஆசாமிய எஸ்டிஎஃபினர் அதிரடியாக சோதனை இட்டதுல சிக்கி இருக்கிறாரு. கோணஹேன எஸ்டிஎஃப் முகாமில் இருக்கின்ற அதிகாரிகள் தான் திடீரென சுற்றி வளைப்பு செய்ததிலும் பரிசோதனைகள் மேற்கொண்டதிலும் குறித்த முச்சக்கர வண்டி பயணித்த போதுதான் நிறுத்தி சோதனைக்கு உட்படுத்தியிருக்கிறாங்க. கூடவே நிறுத்து விற்பனைக்கு பயன்படுத்துகின்ற ஒரு இலத்திரனியல் தராசும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அதுபோக போதைப் பொருட்களை விற்று சேர்த்து வச்ச பணமும் சிக்கி இருக்கு. அனைத்தையுமே கையகப்படுத்தி அவரையும் கைது செய்து இப்போது போலீசாரிடம் ஒப்படைச்சிருக்கிறாங்க. குறித்த நபருக்கு வயது 38. இவர் கனேமுல்ல பகுதியை சேர்ந்தவர். கனேமுல்லண்டா நமக்கு தெரியும், சஞ்சீவை யாரும் மறப்பதற்கில்லை. அங்கதான் மிகப்பெரிய தாதாக்கள் இருந்து போதை வர்த்தகங்கள் நடந்து பல்வேறு சண்டை சச்சரவுகளுக்கு பின்னால பல்வேறு கொலைகள் எல்லாம் நடந்து இருக்கின்ற ஒரு பிரதேசம் தான் அந்த பிரதேசத்து பிரஜை அப்படின்னு சொல்லப்படுது. இவர் யாருக்காக ஒர்க் பண்றாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா, வெளிநாட்டில் மறைந்து கொண்டு உள்நாட்டுல பயங்கரமாக போதை வர்த்தகத்தில் ஈடுபடுகின்ற பொடி சுரேஷ் மற்றும் ரத்தராங் என்று சொல்லப்படுகின்றவர்களுடைய போதை நெட்வொர்க்ல மிக முக்கியமான ஒரு நபராக இவர் கருதப்படுறாரு. அடுத்த செய்தி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அமெரிக்காவினுடைய மிக முக்கியமான நகரான போஸ்டன் நகர்ல வச்சு அதிரடியாக ஒரு தேரர் கைது செய்யப்பட்ட சம்பவம் இப்போது மீண்டும் தேரர்களுடைய உலகத்துல பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்குது. FIFA வேர்ல்ட் கப் நடக்கின்ற இந்த சூழல்ல அதிரடியான சுற்றி வளைப்புகள், மனித கடத்தல், சூது, பாலியல் அப்படின்ற பல்வேறு குற்றங்கள் நடக்கிறதுனால அதிரடியாக போலீசார் சோதனைகளை நடத்தி வந்தாங்க. ஆபரேஷன் ரெட் கார்ட் என்று சொல்லப்படுகின்ற விசேட ஒரு அதிரடியான சோதனை நடவடிக்கையை மேற்கொண்டாங்க. இந்த சோதனையின் போதுதான் இலங்கையினுடைய இள வயதான மகாயாய வினித்த தேரர் சொல்லப்படுகிறவர் அதிரடியாக கைது செய்யப்பட்டிருக்கிறாரு. என்ன குற்றச்சாட்டுல இவர் கைது செய்யப்பட்டாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது வளமையானது தான். பாலியலே தேரர்களுக்கு பகை அப்படின்னு சொல்லுகின்ற விவகாரம் தான் அது. இவர் எப்படி சிக்கிக் கொண்டாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, பாலியல் சேவைகளை வழங்குகின்ற ஒரு வெப்சைட்டுக்குள்ள போய் தனக்கு தேவையான சேவைக்குள்ள பதிவு செய்து கிட்டத்தட்ட $120 தொடங்கி $400 வரைக்குமான சேவையைத்தான் அவங்க வழங்குவாங்களாம். இதுல அவரை ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி கொண்டு அவங்க ஒரு முகவரியை கொடுத்திருக்கிறாங்க, வாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆசையா தாகத்தோடையும் பசியோடும் போயிருக்கிறார் போல. தகவல் தெரிந்த போலீசார் முன்கூட்டியே பதுங்கி இருந்து குறித்த தேரர் உள்ளிட்ட 7 பேரை கைது செஞ்சிருக்கிறாங்க. இந்த ஒரு குற்றச்சாட்டுக்கு எதிராக இப்போது
குற்றப்பத்திரிகைகள் தாக்கல் செய்து இவருடைய வழக்கு நடந்து வருது. இந்த சூழ்நிலையில இப்போது இலங்கையில பல்வேறு தேரர்கள் இவர் எப்போது துறவரத்தை விட்டுட்டாரு, அங்க அவர் சாதாரண தொழில் செய்கிற நபராக இருக்கிறாரு, அவருக்கும் துறவரத்துக்கு எந்த சம்பந்தமும் இல்லை அப்படின்னு ஒரு விஷயத்தை இப்போது அறிக்கையாக விட்டிருக்கிறாங்க. என்னதான் இருந்தாலும் துறவரத்துக்கு முன்னோ பின்போ இப்போது குறித்த நபர் இப்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார் பாலியல் குற்றச்சாட்டின் கீழே. பௌத்த போதனைகளுக்கு பொறுப்பாக இருந்தவர் என்ற பதவியை இப்போது துறந்திருக்கிறார். பௌத்த போதனைகளுக்கு பொறுப்பானவராக இருந்தால் நிச்சயமாக இவர் துறவியாகத்தான் இருந்திருக்கணும், தேரராகத்தான் இருந்திருக்கணும். என்னதான் இருந்தாலும் இப்போது தேரருடைய நிலை பரிதாபகரமாக மாறி இருக்கு. நாடு கடந்தாச்சு தானே, யாரு கண்டுக்க போறாங்க அப்படின்னு ஒரு நினைப்புள்ளதான் இப்படியான ஒரு விஷயத்துக்குள்ள போயிருப்பார். என்னவோ ஏதோ ஒரு வகையில சிக்கிக்கொண்டு இலங்கை வரைக்கும் அந்த செய்தி வந்ததுதான் இப்போது மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. பொறுத்திருந்து பார்க்கலாம் இது குறித்து என்னென்ன தகவல்கள் வெளிவரப்போகுது, என்ன வகையான சட்ட நடவடிக்கைகள் அமெரிக்க அரசு எடுக்க போகுது அப்படின்ற விஷயங்களை பொறுத்திருந்து பார்க்கலாம். சசீந்திர ராஜபக்ஷ உள்ளிட்ட 2 மிக முக்கியமான அரசு அதிகாரிகளுக்கு எதிராக லஞ்சம் மற்றும் ஊழல் தடுப்பு பிரிவினர் கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்து வழக்கை உத்தியோகபூர்வமாக ஆரம்பிச்சு வச்சிருக்கிறாங்க. சசீந்திர ராஜபக்ஷ. இரண்டாவது சோபாலிகா சமன்குமார, இழப்பீட்டு அலுவலகத்தினுடைய முன்னாள் தற்காலிக பணிப்பாளராக செயலாற்றியவர். தற்காலிகமாகத்தான் அந்த சேவையில் இருந்தார். அதுக்குள்ள சசீந்திர ராஜபக்ஷ ஏதோ ஒரு வகையில அவங்களையும் சிக்கலுக்குள்ள கொண்டு வந்துட்டாரு. அவரும் கைது செய்யப்பட்டு பிணையில வெளிவந்திருந்தாரு. கீர்த்தி பண்டார, மகாவலி அதிகார சபையினுடைய முன்னாள் பணிப்பாளராக இருந்தவர். இந்த 3 பேருக்கும் எதிராகத்தான் லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவினர் இப்போது குற்றப்பத்திரிகைகள் தாக்கல் செய்து வழக்கினை தொடங்கி வச்சிருக்கிறாங்க. சசீந்திர ராஜபக்சேக்கு எதிராக முன்வைக்கப்பட்ட குற்றச்சாட்டு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, செவனகல பகுதியில அரசுக்கு சொந்தமான நிலம், அது மகாவலி அதிகார சபைக்கு சொந்தமான நிலம். அந்த நிலத்துல ஒரு சட்டவிரோதமான கட்டுமானம் இருந்திருக்கு. சென்ற அறகலையின் போது அறகல போராட்டக்காரர்களால் இந்த ஒரு கட்டிடம் சேதத்துக்கு உள்ளாகி இருக்கு. இந்த ஒரு சமயத்தை பயன்படுத்தி போலியான ஆவணங்களை பயன்படுத்தி இது தனக்குரிய கட்டிடம் அப்படின்னு சொல்லி இதுக்கான நட்டஈடு வேணும் அப்படின்னு சொல்லி விண்ணப்பத்தை சமர்ப்பிச்சிருந்தாரு. விண்ணப்பத்தை எல்லாம் பரிசோதனை செஞ்சவங்க கண்டுபிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது ஒரு அரச காணி. ஆனா அதே அரச காணியில் இருக்கின்ற கட்டிடமே சட்டவிரோதமானது. இதுக்கு இழப்பீடு எப்படி கொடுக்கிற அப்படின்னு சொல்லி கொடுக்காமலே மறுத்திருக்கிறாங்க. ஆனா என்ன, ராஜபக்ஷ குடும்பத்தை சேர்ந்தவர் இல்லையா, அது முன்னே நாள் சபாநாயகரை இருந்தவருடைய மகன். அந்த வகையில தனது அதிகாரத்தை பயன்படுத்தி அழுத்தங்களை கொடுத்து தான் குறித்த நட்டஈட்ட பெற்றிருக்கிறாரு. கொஞ்ச நஞ்ச தொகை கிடையாது, 88,50,000 ரூபாய் நட்டஈடு பெற்றிருக்கிறாரு. காணி அரச காணி, அதுக்குள்ள ஒரு சட்டவிரோதமான கட்டுமானம், அது இடிக்கப்பட்டது, சேதப்படுத்தப்பட்டது அப்படின்னு சொல்லி முன்னைய நாள் எம்பியாக இருந்தவர், அமைச்சு பதவிகளை வகித்தவர், ராஜபக்ச குடும்பங்களை சேர்ந்தவர். இப்படியான ஒரு ஆட்டையை போட்டிருக்கிறாரு. இப்போது என்ன, இந்த ஒரு விஷயம் வெளியில விசாரணைகள் தொடங்கப்பட்டு சசீந்திர ராஜபக்ச கைது செய்யப்பட்டு விளக்குமறையில பல மாதங்கள் இருந்தாரு. இறுதியாக அவருடைய சட்டத்தரணி என்ன சொன்னார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சசீந்திர ராஜபக்சேக்கு மணித்தியாலத்துக்கு 35 தடவைகள் மூச்சு திணறுது, சிறைச்சாலையில வாழ முடியாது, அவருக்கான அந்த மருத்துவ கருவிகள் எல்லாம் அவரால் இயக்க முடியாது, மனைவிதான் பழக்கப்பட்டவங்க, அதெல்லாம் ரொம்ப சிரமப்படுதாரு, உயிருக்கே ஆபத்து வந்துடும், இறந்து போயிடுவாரு அப்படின்னு சொன்னது மட்டுமல்லாம சட்ட கல்லூரியில 1வது வருடமோ 2வது வருடத்திலே இருக்கிறாரு, பரீட்சை எதிர்நோக்கி இருக்கிறாரு, படிக்கணும், இதுல இருந்து கொண்டு படிக்க முடியாது அப்படின்னு சொல்லி பிணை கேட்டிருந்தாரு. இந்த ஒரு விஷயத்துல லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவினுடைய அதிகாரிகள் என்ன வகையான எதிர்ப்பு தெரிவிச்சாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, மணித்தியாலத்துக்கு 35 தடவை மூச்சு திணறல்னா இதுவரைக்கும் உயிரோடு இருப்பது பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லி அவர்களுடைய எதிர்ப்பை பதிவு செய்திருந்தாங்க. இறுதியில இவருடைய நோய் நிலையை கருத்துல கொண்டு அவருக்கு பிணை கொடுக்கப்பட்டது. தற்போது இந்த ஒரு விஷயம் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்து வழக்காக நிக்குது. இதுல கிட்டத்தட்ட 10 குற்றச்சாட்டுகள் இந்த 3 எதிராக வைக்கப்பட்டது மட்டுமல்லாம 30 சாட்சியங்களும் 38 ஆவணங்களும் இப்போது நீதிமன்றத்துல சமர்ப்பிக்கப்பட்டிருக்கு. அனைத்து வளங்களையும் கொண்ட ஒரு நாடு உலக அரங்குல மிக மோசமான ஒரு பொருளாதார நெருக்கடிக்குள்ள இருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு இருக்கின்ற ஒரே ஒரு காரணம் ஊழல், லஞ்சம் என்ற ஒரு விஷயம்தான். பொருளாதார நெருக்கடியிலிருந்து நாடு மீளெழுச்சி பெற வேண்டுமாக இருந்தால் நிச்சயமாக லஞ்சம், ஊழல் அப்படின்னு ஒரு விஷயம் அரசு திணைக்களங்கள்ல இருக்கவே கூடாது என்பதுதான். இவருடைய தந்தையும் இப்படியான ஒரு நட்டஈட்ட பெற்றார் என்ற ஒரு விஷயமும் இப்போது விசாரணைக்கு உட்படுத்தப்படுகின்ற சூழ்நிலையில் தான் தந்தையை மிஞ்சிய தனையன் இந்த ஒரு காரியத்தை செஞ்சிருக்கிறாரு. கூடிய சீக்கிரம் இந்த ஒரு வழக்கு நிறைவுக்கு இவர்களுக்கான தண்டனை கிடைப்பதை கண்ணால பார்க்கணும் அப்படின்ற ஆசைதான் இப்போது மக்களுக்கு இருக்கின்ற ஒரு விஷயம். வெறுமனே தண்டனை, சிறைவாசம் என்பதை தாண்டி அரச பணங்கள் பதற துடிக்க மீண்டும் பறித்தெடுக்கப்பட வேண்டும். அது அரசுக்கு சேர வேண்டிய பணம். பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த வழக்குல என்னென்ன விஷயங்கள் நடந்து முடிய போகுது
அப்படின்னு ஒரு விஷயம்தான். இதுக்கான விசேடமான நீதிமன்றங்கள் நிறுவி கூடிய சீக்கிரம் இந்த வழக்குகளை விசாரித்து இதுக்கான தண்டனை கொடுப்பது சால சிறந்தது. இப்போது இருக்கின்ற அரசு அதிகாரிகள் அரசியல்வாதிகளுக்கும் சிறந்த பாடமாக அது இருக்கும் என்று கூறி, லஞ்சம் இல்லாத, ஊழல் இல்லாத, போதை இல்லாத ஒரு தேசம் உருவாகட்டும் என்ற ஒரு பிரார்த்தனையோடு மற்றொரு காணொலியிலே உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி.